என்னை ஈன்ற தாய்க்கும் என்னை வளர்த்த தமிழுக்கும் எனது முதல் வணக்கம், முதல் மரியாதை. எனக்குள் இருக்கும் என்னை எனக்கு அறிவித்த லுகியின் தந்தை, காப்பீட்டின் பீஷ்ம பிதாமகன், முகவர் திலகம் தலைவர் திரு பி. சீனிவாசன் ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். சமீபத்தில் லுகி பெங்களூர் சாப்டர் காணொலி மூலமாக ஒரு கருத்தரங்கை நடத்தினார்கள். கருத்தரங்கின் தலைப்பு எல்ஐசி ஐபிஓ. ஐபிஓன்னா சிலருக்கு தெரிந்திருக்கலாம், பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐபிஓன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னு நீங்கள் கேட்குறீங்க, தெரியுது, சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது தேவையான பணம் கையில் இல்லை என்றாலோ, அதிக பணம் தேவைப்படும் போதோ கம்பெனியின் பங்கை சந்தையில் விற்பார்கள். அந்த பங்குகளின் மூலமாக அந்த கம்பெனிக்கு தேவையான முதலீடு சேர்ப்பார்கள். அதுபோல ஏற்கனவே உள்ள ஒரு கம்பெனியை விரிவுபடுத்தவோ அல்லது அதன் கிளை நிறுவனம் உருவாக்கவோ தேவைப்படும் பணத்தை இந்த கம்பெனியின் பங்கை விற்பனை செய்து சேர்ப்பார்கள். அவ்வாறு முதல் தடவையாக அல்லது ஆரம்பத்தில் விற்பனை செய்யும் பங்குகளை பற்றிய விவரம், அதன் சந்தை விலை போன்ற தகவல் தான் ஐபிஓ என்றழைக்கும் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இங்கே எல்ஐசி ஐபிஓ பற்றி பல விவரங்கள் நமக்கு அறிவிக்கவும், அதனால் நமக்கு சந்தேகங்களை அகற்றவும் முன்னாள் ஐஆர்டிஏ உறுப்பினரும் எல்ஐசியின் முன்னாள் நிர்வாக இயக்குநரும் காப்பீட்டுத்துறை வல்லுநருமான நீலேஷ் சாத்தே அவர்கள் 30/4/2021 அன்று லுகி பெங்களூர் சாப்டர் நடத்திய கருத்தரங்கில் உரையாற்றினார். ஆங்கிலத்தில் அவர் மொழிந்த விவரங்கள் உங்களுக்காக எளிய தமிழில் படைக்கின்றேன். அவர் சொன்ன தகவல் அவர் வாணியிலேயே தருகின்றேன், உன்னிப்பாக கவனியுங்கள். உங்களுக்கு நினைவிருக்கும் என நினைக்கிறேன், 2 வருடங்களுக்கு முன்பு நமது மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்ஐசியின் பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்வதை பற்றி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதற்கு டிஸ்இன்வெஸ்டிங் என்றும் பெயர் உண்டு. அதாவது மூலதனத்தை திரும்ப பெறுதல், திரும்ப எடுத்தல். கொரோனா போன்ற சில காரணங்களால் போன வருடம் அது நடைபெறவில்லை. 2021-22 நிதியாண்டில் அதை நடைபெறச் செய்ய வேண்டும் எனும் எண்ணத்தில் அதன் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் அரசு இவ்வளவு தாமதம் செய்கிறது? உடனே செய்ய வேண்டியதுதானே என கேட்பவர் உண்டு. ஆனால் எல்ஐசியை பொறுத்தவரை அவ்வளவு எளிதில் அதை செய்ய இயலாது. எல்ஐசி ஆக்ட் படிதான் எல்ஐசியின் நடவடிக்கைகள் செயல்படுத்த வேண்டும். எல்ஐசியின் சட்டப்பிரிவு 27 படி பொதுமக்களுக்கு பங்குகள் வழங்க முடியாது. ஆதலால் அந்த சட்டத்தை முதலில் திருத்தம் செய்து மாற்ற வேண்டும். அதன் பிறகுதான் அதை செயல்படுத்த முடியும். அவ்வாறு சட்டத்தை திருத்தினாலும் பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி உறுப்பினர்களது ஒப்புதல் பெற வேண்டும். பாராளுமன்றத்தில் பட்ஜெட் சமர்ப்பிக்கும் போது இந்த எல்ஐசி ஆக்ட் திருத்தங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போ எல்ஐசி சட்டத்தில் என்னென்ன திருத்தங்கள் செய்ய வேண்டும்? 1. எல்ஐசியில் தற்போது அரசினுடைய பங்கு முதலீடு 100 கோடி ரூபாய். அதை 25,000 கோடியாக மாற்ற வேண்டும். 2. எல்ஐசி சேர்மன், மேனேஜிங் டைரக்டர்கள், அரசால் நியமிக்கப்படும் சில அதிகாரிகள், இவர்கள் உள்ளிட்டதுதான் எல்ஐசி போர்டு எனும் தற்போதைய இயக்குநர்கள் குழு. புதிய திருத்தல் படி இந்த இயக்குநர்கள் குழுவில் 50% சுதந்திரமான இயக்குநர்கள் இருக்க வேண்டும். இல்லையெனில் தற்போதுள்ள இயக்குநர்கள் விருப்பப்படி, அவர்கள் விரும்பியபடி அல்லது அதிகார ஆணைப்படி கேட்பாரின்றி தவறுதலாக கூட பல தீர்மானங்கள் கொண்டு வரலாம். ஆதலால் கைதேர்ந்த காப்பீட்டுத்துறை வல்லுநர்கள்
புகழ்பெற்ற ஆடிட்டர்கள், நிதி திட்ட வல்லுநர்கள் போன்ற தனித்து இயங்கக்கூடியவர்கள் 50% பேரை இந்த குழுவில் சேர்க்க வேண்டும். 3, LICயின் பங்குகளை பொதுமக்களுக்கும் அளிக்க வேண்டும். ஆனால் LIC சட்டப்பிரிவு 37 படி சாவரின் கேரண்டி எனும் அரசின் உத்தரவாதத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படுத்த மாட்டார். அது தொடர்ந்து இருக்கும். சாதாரணமாக ஆரம்ப பங்கு விற்பனை குறைந்தது 10% இருக்க வேண்டும் என்பது சட்டம். ஆனால் LICயினுடைய பங்குகளில் 5% முதல் 10% வரை விற்கலாம் எனும் தனிச்சலுகை தரப்பட்டுள்ளது. அதுபோன்று அடுத்த 3 ஆண்டுகளில் குறைந்தது 25% பங்குகள் விற்பனை செய்ய வேண்டும் என்பதும் சட்டம். அதையும் 3 ஆண்டுகளுக்கு பதிலாக 5 ஆண்டுகள் செய்தால் போதுமானது எனும் சலுகையும் தரப்பட்டுள்ளது. 50% அதிகமாக தனியாருக்கு கொடுத்தால்தான் அது தனியார் கம்பெனி. 50% மேல் அரசுக்கு பங்கு இருந்தால் அது அரசு கம்பெனி தான். LICயின் முதலீட்டின் சந்தை விலை 10 லட்சம் கோடி. எந்த கம்பெனிக்கும் இத்தனை பெரிய சந்தை மதிப்பு முதலீடு இல்லை. தற்போது பிஜேபி அரசு பெரும்பான்மை அரசு. இந்த அரசின் கோட்பாடு என்பது குறைவான அரசாங்கம், அதிகமான அரசாண்மை. அதாவது அரசு என்பது ஆள்வதற்கே தவிர வணிகம் செய்வதற்கல்ல என்பது. பல கம்பெனிகளை நடத்தி அதன் வரவு செலவு பார்த்து கொண்டிருப்பது அல்ல அரசின் பணி. அதை கண்காணிப்பதுதான் அரசின் பணி. இதுதான் அவருடைய கொள்கை. நான் கொல்கத்தாவில் இருந்தபோது பார்த்திருக்கிறேன். ஏதாவது ஒரு கம்பெனி என்னால் நடத்த இயலாது என அதன் உரிமையாளர் கூறிவிட்டால் உடனே அரசு அதை அரசுடைமையாக்கி ஏற்றுக்கொள்ளும். நான் அங்கு இருந்தபோது ஒரு சாதாரண சினிமா திரையரங்கு இதுபோன்று அரசு எடுத்து நடத்தியதை கண்டிருக்கிறேன். அரசாங்கம் என்பது 25% அரசாகவும் 75% அரசாண்மையாகவும் செயல்பட வேண்டும் என்பதே தற்போதைய அரசின் குறிக்கோள். தனியார் காப்பீட்டு கம்பெனிகள் இந்தியாவில் வணிகம் செய்ய அனுமதித்திலிருந்து LIC வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இன்றும் 70% சந்தை பங்கு மதிப்புடன் அது உயர்ந்து நிற்கிறது. ஒரு நிறுவனம் சிறப்பாக செயல்படும் போது அதன் பங்கு சந்தை மதிப்பு அதிகமாக இருக்கும். அதே நிறுவனம் நஷ்டத்தில் செயல்படும் போது அதன் பங்கு மதிப்பு குறைகிறது. அதன் பங்கை வாங்க யாரும் முன்வர மாட்டார்கள். ஆதலால் சிறப்பாக செயல்படும் போதே, அதற்கு டிமாண்ட் இருக்கும் போதே அதன் பங்குகளை விற்பனை செய்ய வேண்டும். இதுதான் அரசின் பாரம்பரியம். இப்போ ஏர் இந்தியா நிறுவனம் சிறப்பாக செயல்பட்ட போது அதை விற்கவில்லை. தற்போது அதன் மதிப்பு இழந்ததினால் இன்று அதை வாங்க யாருமே இல்லை. LICயில் சேர்த்து வைத்திருக்கும் பெருந்தொகையில் ஒரு பகுதியை வெளிக்கொணர்ந்து அதை மக்கள் நலத்திட்டத்திற்கு பயன் செய்வதே அரசின் நோக்கம். LICயின் 10% பங்கை விற்பதனால் ஏறக்குறைய 80,000 கோடி முதல் 1 லட்சம் கோடி வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாட்டு முன்னேற்றத்திற்காக, மக்கள் நலனுக்காக அரசுக்கு அது தேவைப்படுகிறது. இதற்கு முன் இதுபோன்ற சில அரசு நிறுவன பங்குகள் விற்பனை செய்த போது அரசுக்கு கிடைத்தது 15,000 கோடி மட்டுமே. ஆனால் LICயில் 10%த்திற்கே 80,000 கோடி முதல் 1 லட்சம் கோடி வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போதும் LIC ஒரு அரசு நிறுவனமாகத்தான் செயல்படும். 50%த்திற்கு மேல் அரசு வசம் இருப்பதால் அது அரசு நிறுவனம்தான். உங்களுக்கு தெரியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு அதனுடைய பங்கு 38% தனியாருக்கு கொடுத்து 62% அரசு பங்காக கொண்டு செயல்படுகிறது. அதை நாம் அரசு வங்கி என்றுதான் அழைக்கிறோம்.
தவிர தனியார் வங்கி என்று அழைப்பதில்லையே. அதன் பணியாளர்கள், ஊதியம், மற்ற சலுகைகள் எதிலும் மாற்றமடையவில்லை. 100% அரசு வங்கியாக இருந்தபோது எப்படி செயல்பட்டதோ அப்படியே இப்பொழுதும் செயல்படுகிறது. ஆகவே எல்ஐசி பற்றியும் கவலைப்படவோ பயங்கொள்ளவோ தேவையில்லை. ஆரம்பத்தில் கிடைக்கும் 80,000 கோடி முதல் 1 லட்சம் கோடி வரை உள்ளது. 5 வருடத்தில் 2.5 லட்சம் கோடி வரை கிடைக்கக்கூடும் என்பதுதான் அரசின் கணக்கு. சரி, இந்த ஐபிஓ எப்போது வெளிவரும்? உறுதியாக சொல்ல முடியாது. காரணம், ஒரு பங்கின் சந்தை விலை என்ன என்பதை கணிப்பதில் மிக அதிகமான பணி உள்ளது. அவ்வளவு எளிதில் அதை வரையறுக்க முடியாது. மற்ற கம்பெனிகளின் பங்கினை வரையறுப்பது போல் மிக எளிதல்ல எல்ஐசியினுடைய பங்கு விலையை கணிப்பது. ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் எல்ஐசிக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்பதை கணித்து அதன் இன்றைய மதிப்பு என்ன என்பதையும் கண்டுபிடிக்கும் மிகப்பெரிய பணி உள்ளது. அதற்காக இதை கணித்து அறியும் திறன் வாய்ந்த ஆக்சுரியல்ஸ் என்னும் பதவியில் உள்ள பலரை எல்ஐசி நியமனம் செய்துள்ளது. ஆங்கிலத்தில் இதை எம்பெடட் வேல்யூ அல்லது உட்பொதிந்த மதிப்பு என கூறுவோம். இந்த மதிப்பை கண்டுபிடித்தவுடன் இந்த பங்குகளை பங்குச் சந்தையில் விற்பனை செய்யும் பணியை இந்தியா கேப் மற்றும் மலாய் எனும் மிகப்பெரிய 2 கம்பெனிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எப்படியும் இந்த நிதியாண்டின் 2வது அல்லது 3வது காலாண்டுக்குள் இது நடைபெறலாம் என எண்ணுகிறேன். 2.5 லட்சம் கோடியை 10% வகுத்து 10 ரூபாய் மதிப்புள்ள பங்கினை 100 ரூபாய் எனும் மதிப்பில் விற்கப்படலாம் என நினைக்கிறேன். இந்த பங்கில் 10% எல்ஐசி பணியாளர்களுக்காக ஒதுக்கப்படும். முகவர்களுக்கு என இந்த பங்குகளை தனியாக ஒதுக்கப்படவில்லை. முகவர்கள் பங்குச்சந்தை புரோக்கர்கள் மூலமாக டிமேட் அக்கவுண்ட் வழியாக வாங்கிக் கொள்ளலாம். விருப்பமுள்ள முகவர்கள் இப்போதைய டிமேட் அக்கவுண்டை துவக்கி வைத்துக் கொள்ளலாம். எல்ஐசி என்பது ஒரு பரஸ்பர உறவு கொண்ட கம்பெனி. இதில் அரசும் பாலிசிதாரர்களும் தான் உரிமையாளர்கள். பாலிசி மூலமாக வரும் லாபத்தில் 5% அரசுக்கும் 95% போனஸ் எனும் பெயரில் பாலிசிதாரர்களுக்கும் அளிக்கப்பட்டது. இதில் போனஸ் இல்லாத பாலிசிகளான டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிகள், யூனிட் லிங்க்டு பாலிசிகள், ஆன்யூட்டி பாலிசிகள் போன்றவற்றிலிருந்து வரும் லாபங்கள் பாலிசிதாரர்களுக்கு தருவதில்லை. அது அரசை சாரும். ஒவ்வொரு வருடமும் இதன் கணக்கை ஒப்படைப்பார்கள். 100 கோடி முதலீடு செய்த அரசுக்கு 2,500 கோடி 2,600 கோடி என ஒவ்வொரு வருடமும் கிடைக்கும் போது அரசு ஏன் அதன் பங்குகளை விற்க வேண்டும் என கேள்வி எழத்தான் செய்கிறது. பங்கு விற்பனை நடந்த பிறகு 10% அரசுக்கும் பங்குதாரர்களுக்கும் கொடுத்து 90% தான் பாலிசிதாரர்களுக்கு அளிக்கப்படும். இதுநாள் வரை வருடாந்திர கணக்குகள் நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் சமர்ப்பித்தார். இனிமேல் பங்குதாரர்களுக்கும் அது சமர்ப்பிக்க வேண்டும். எல்ஐசியானது ஜேசிஐ, ஐபிஓ, ஐடிபிஐ வங்கி, நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி போன்ற பல நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளது. ஆனால் தற்போதைய அதன் மதிப்பு பாதியாக குறைந்துள்ளது. இனிமேல் இதுபோல் ஏதாவது கம்பெனி பங்குகளை வாங்குவதென்றால் எல்ஐசி சொந்த முடிவு எடுக்க முடியாது. இயக்குநர்கள் குழுவில் யார் கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஏனெனில் இக்குழுவில் 50% இயக்குநர்கள் சுதந்திரமானவர்கள். யாரும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆதலால் வணிகம் செய்யும் முகவர்கள் இது தனியார் நிறுவனம் அல்ல, அரசு நிறுவனம்தான் என்றும், அது மட்டுமல்ல எல்ஐசி ஆக்ட் 37 படி சாவரன் கேரண்டி தொடரும்
என்பதால் கவலைப்பட வேண்டியதில்லை என்றும் பாலிசிதாரர்களிடம் கூறி அதிகமான வணிகம் மிக நன்றாகவே செய்யலாம். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.